என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஏ கௌதம், கௌதம். அம்மா, நான் இங்க டிவி பாத்துக்கிட்டு இருக்கேன். அடே கௌதா பையலே, பாருடா. என்னம்மா? எக்ஸாம் நல்லா எழுதிருக்கலடி தங்கம், ரிசல்ட் வந்துரும். அதெல்லாம் நான் பாஸ் ஆயிருவேம்மா. எது பாஸ் ஆயிருவியா? அடே நீ இப்படிலாம் நல்லா படிப்பேன்னு சொன்னதுனாலதான் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு புல்லட் வாங்கி கொடுத்தேன். பாட்டிக்கு இப்படி பாஸ் ஆயிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் வாங்கிருவேம்மா. இங்க பாருடா, நீ நல்ல மார்க் எடுத்து எல்லார் மூஞ்சிலே கரிய பூசணும். இன்னும் 2 நாள்ல ரிசல்ட்னு சொல்லிருக்காங்க. மார்க் மட்டும் கம்மியா எடுத்த நம்ம வீட்டுல இருக்க உன் அப்பத்தா அந்த கிழவியே என்னை பயங்கரமா பேசி விட்டுரும் பாத்துக்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. என்னமோ சொல்ற, நீ நல்ல மார்க் எடுத்து இன்ஜினியரிங் படிக்கணும். அம்மாவுக்கு நீ இன்ஜினியரிங் படிக்கணும் தான் ரொம்ப ஆசை. படிப்பு இல்லாடி தங்கம். அதெல்லாம் பாத்துக்கலாமா. அப்படியே ஏதாவது ஒண்ணுனா டொனேஷன் கொடுத்து சீட் வாங்கிடலாம். என்னது டொனேஷனா? அதெல்லாம் அப்பா படிக்க வச்சிருவாரு. இங்க பாருடா, உங்க அப்பா ஒரு சமயம் இருக்கிற மாதிரி இன்னொரு சமயம் இருக்க மாட்டாரு. நம்மளே இங்க பஞ்சப்பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ அந்த அமிர்தா பிள்ளை இங்க இருந்து போயிடுச்சு, அது மட்டும் இங்க இருந்திருந்ததுன்னு வையே, நம்மளாம் அவங்களுக்குலாம் 3வது மனுஷி தான். அந்த பிள்ளையும் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இங்க வராம இருக்குது. அதாவது ஒண்ணு வந்துச்சு, கப்பையன் அவ்வளவுதான்டா, நம்மள கண்டுக்க கூட மாட்டான். சரிம்மா, எல்லாம் எனக்கு புரியுதுமா. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்டா. அம்மாவை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? சரிம்மா. என் தங்கம், லீவுனால ஏன்டா சும்மா இருக்க? அப்பா கிட்ட கேட்டு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் போலாம்ல? அப்பா அதெல்லாம் அவர் பண்ணுவாரு. அந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை சுரண்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்பதான் அந்த பிள்ளைக்கு எந்த தேவையும் இல்லையே. நீ அப்பா கிட்ட காசை வாங்கி ஒழுங்கு மரியாதையா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸை படிக்க பாரு. சரிம்மா. தங்கம், ஜூஸ் எதுவும் போட்டு கொண்டு வரட்டுமாடா? சரிம்மா, படம் பாத்துக்கிட்டு இருக்கேன், எடுத்துட்டு வா. சரிடா. என் பையன் நல்லபடியா படிச்சு பெரிய ஆளா ஆவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏங்க, என்னம்மா விஷயம் உங்ககிட்ட சொன்னேனா? என்ன விஷயம்? நம்ம அமிர்தா கர்ப்பமா இருக்காளாம். ரொம்ப சந்தோஷமா? அமிர்தாவா பேசிச்சு? ஆமாங்க, நைட்டு தான் போன் அடிச்சு சொன்னுச்சு. ரொம்ப சந்தோஷம். அவங்க மாமியார்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்களே. ஆமா சொன்னா. சரி, இனிமே அந்த பிள்ளை ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப 2 உசுறு, சாப்பாடுலாம் அதிகமா சாப்பிட்டுக்கணும். அப்புறம் தெம்பு இல்லாம போயிடும். அவகிட்ட தாத்தா சொன்னேன்னு சொல்லிரு. என்னது சொன்னேன்னு சொல்லணுமா? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? எங்க பேத்தி மாசமா இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 8 அந்த பிள்ளைய போய் பாத்துட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க என்னடா வீட்டை விட்டு நவர மாட்டேங்கிறீங்க? இல்ல மீனாட்சி, ஒரே அசதியா இருக்கு. அசதியா இருக்குன்னு கடைக்கு போகாமையா இருக்கீங்க? கடனா மட்டும் டானும் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பிடுறீல. பேத்தி மாசமா இருக்கு, நைட்டு போன் அடிச்சு சொன்னா உங்களை பார்த்தே கொரட்டை விட்டு தூணியேன். சரி காலையில சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். நம்ம பேத்தி மாசமா இருக்கு, ஒரு 8 போய் பாத்துட்டு வருவோன்னு பார்த்தா நீங்க என்னடா வீட்லயே கிடக்குறீங்க. சரி வரேன். சரி, சேகர் கிட்ட சொன்னியா? என்ன சொல்லலங்க, நைட்டு தான் அவ சொன்னா. அப்பா கிட்ட சொன்னியாடி பாப்பான்னு கேட்டேன். இல்ல அப்பதான் சொல்லிச்சு. அப்ப நம்ம தான் சொல்லணும். இருந்தாலும் நீ ஒரு வார்த்தை சொல்லுடின்னு சொல்லியிருக்கேன். காலையில போன் அடிச்சு சொன்னாலும் சொல்லியிருப்பா. சரிம்மா. மா, அப்பா. என்ன இந்த மனுஷன் தலை தெறிக்க ஓடுறாரு? என்ன விஷயமா இருக்கும்? என்னப்பா விஷயம் கேள்விப்பட்டியலா? எந்த விஷயத்த பத்திப்பா பேசுற? நம்ம அமிர்தா வீட்டுல நடந்தது. நைட்டே போன் அடிச்சு சொல்லிட்டாப்பா. என்ன விஷயமா இருக்கும்? அதுவும் நம்மளுக்கு தெரியாம. ஏங்க, என்ன கஸ்தூரி? என்ன விஷயம்? நம்ம அமிர்தா மாசமா இருக்கலாம். அடியாத்தி, இப்பதானே கல்யாணம் ஆகி போனா 1 வருஷம் தானே ஆச்சு, அதுங்காட்டி மாற்றம் ஆயிட்டா. என் வீட்டுக்காருக்கு செலவு எடுத்து விடுறதுக்கு வரா பாரு. ஏதோ இப்பதான் நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கோன்னு பார்த்தா இப்போ வந்துட்டு மாசமா இருக்கேன் அது இதுன்னு. நேத்து நைட்டு தான்ப்பா என்கிட்ட சொன்னா. அப்படியா? நேத்து நைட்டு எனக்கு போன் அடிச்சிருக்கா. நான் தூங்கிட்டேன் போல. இப்ப காலையில பாத்துட்டு தான் நான் கூப்பிட்டேன். ஏப்பா மாப்பிள்ள எதுவும் பேசினாரா? அவரெல்லாம் ஒரு வார்த்தையும் சொல்லலப்பா. சரி தம்பி, புள்ள மாசமா இருக்குன்னு சொல்லுது, ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துருவோமா? பாத்துடலாமா? அந்த பொம்பளை இருக்குமே, அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ. அவ கடந்துட்டு போறான்பா. நம்ம பிள்ளைய பார்க்க நம்ம போகணும். வயிறமா இருக்கு, ஒரு 8 பாத்துட்டு வரலாம்ல. சரிம்மா, மத்தியானமா பாஸ்கரை வர சொல்றேன். நம்ம எல்லாரும் போய் ஒரு 8 போய் பாத்துட்டு வந்துருவோம். அவளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு ஃப்ரூட்ஸ்னா தான் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, மத்தியானம் சாப்பிட வரும்போது அவளுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிருவோம். சரிப்பா. கஸ்தூரி. என்னங்க? அமிர்தா மாசமா இருக்காளாம். அத சொன்னீங்களே. எல்லாரும் வா, போயிட்டு வந்துருவோம். சரிங்க. ஏமா,
என்னப்பா? தலைச்சம்புள்ள மாசமா இருக்கு, ஏதாவது செய்யணுமோ? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. நான் லதா கிட்டே கேட்குறேன். அவளும் வந்தானா ஒரேட்டு எல்லாரும் சேர்ந்தே போயிடுவான். சரிம்மா கேளுங்க. சரிப்பா. கஸ்தூரி சாப்பாடு எடுத்து வையே. இதை வரேங்க. இனிமே பொண்ணை பார்க்க போறேன், அதை பார்க்க போறேன், இதை பார்க்க போறேன்னு சும்மா நெய்யுங்க போறாரு. ச்சே, கொஞ்ச நாள் தான் நிம்மதியா இருந்துச்சு, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. இதுல அவ மாமியார் வேற இன்னும் என்னென்ன கழுதையெல்லாம் கேட்க போறாளோ. தலைச்சம்புள்ள நீங்க தான் செலவு பண்ணணும் அப்படி இப்படின்னு போன மாசமே வந்து கத்திக்கிட்டு போனா, இப்ப ஆஸ்பத்திரி செலவு வேற இழுத்து விட போறா. கடவுளே, எங்களுக்குன்னு கொஞ்சம் கூட சொத்து தேக்க விட மாட்டேங்கிறாளே இவ. ச்சே. ஏய் பூர்ணி, இங்க இருக்க இங்க. பஸ் என்ன வரலடி? இன்னும் வரல. நானும் பஸ் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன இன்னைக்கு தாவணிலாம் கட்டியிருக்க? சுடிதார் தானே போட்டுட்டு இருந்த? அது வேற ஒண்ணும் இல்லடி, அவருக்கு இன்னைக்கு தாவணியில பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சான். ரொம்ப முக்கியம், அதனால தாண்டி இருக்கிறதுலே நல்ல தாவணியா பார்த்து இன்னைக்கு கட்டிட்டு வந்திருக்கேன். பூர்ணி. சொல்லு கீதா. உனக்கு தானே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று ஃபோன் அடிச்சேன், உனக்கு ரொம்ப என்கேஜாவே இருந்துச்சு. இல்ல பரவாயில்ல, நீ சொல்லனா நான் இன்ன வரைக்கும் அவரை தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீ சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட போய் சண்டையெல்லாம் போடல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? ஆமா, உன்னாலதான் நானும் முரளியும் ஒன்று சேர்ந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனசுக்குள்ளார அவரை வச்சுக்கிட்டு அவரை திரும்பி திரும்பி பேச மாட்டேன், அது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பேசும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் மனுஷன் என் பின்னாடியே அலைவாரு. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான். உனக்கு என்ன பண்ணாலும் நீ செஞ்ச உதவிக்கு ஈடு இணையே இல்ல. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. என்ன டி? உனக்கு என்ன ட்ரீட் வேணும்னு கேளுன்னு. எனக்கு நீயும் முரளியும் ஒண்ணு சேரக்கூடாது. என்ன? நீங்க 2 பேரும் சேர்ந்தா எனக்கு சுத்தமா ஆகாது. அத பண்றியா? என்ன பூர்ணி? அவன் என்னோட மாமா, நான் தான் அவரை லவ் பண்றேன். உன்கிட்ட மூட்டி விட்டு 2 பேர் சண்டை போடுவீங்கன்னு பார்த்தா நான் சொல்றத நம்பாம உடனே ஒண்ணு சேர்ந்துட்டேன். இப்ப இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க, அப்படித்தானே? ஏய் பூர்ணி, என்ன ஆச்சு உனக்கு? நீ தானே சொன்ன முரளி எனக்கு விட்டு கொடுக்குறேன்னு. ஆமா சொன்னேன் தான். அதுக்காக உடனே உன்னை ஒத்துக்குவேனா? எப்படி? என்னால நீங்க 2 பேரும் சேர்ந்துருக்கத பார்க்கவே பிடிக்கல. கோவமா வருது. 2 பேரையும் வெட்டி போடலாங்கிற அளவுக்கு கோவம் வருது. என்னைய கஷ்டப்படுத்திட்டு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும். விடுவேன் அந்த பூர்ணி. என்ன பண்ண போற? விட மாட்டேன்டி. என்ன ஆனாலும் சரி, முரளி கூட உன்னை சேர விடவே மாட்டேன். அப்போ எனக்காக நீ பேசுனது வச்சதெல்லாம் சும்மா எல்லாமே நடிப்பு தானே? எல்லாம் என்னை ஏமாத்துறதுக்காக. சீ, நீ எல்லாம் உண்மையான ஃப்ரெண்டா? உனக்காக நான் ஆசைப்பட்டவரை விட்டு கொடுத்தேன். ஆனா உன்னைய விரும்பல, அவர் என்னைய தான் விரும்புறாருன்னு தெரிஞ்சும் நீ இந்த அளவுக்கு மோசம் நடந்துக்கிறீல. பாக்குறேன்டி. என்ன ஆனாலும் சரி, முரளியை விட்டுட்டு நான் வரவே மாட்டேன். முரளி வேற யாருக்கு வேணாலும் கிடைக்கட்டும், ஆனா உனக்கு மட்டும் கிடைக்க விடவே மாட்டேன். பாத்துக்கோ, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பா. இன்ன வரைக்கும் நீ சொன்னது மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். இன்னமே அவரு ஏன் முரளி எனக்கு ஹஸ்பண்டா வரப்போறவரு. என் வீட்டு ஆளுங்களுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் பிடிச்சிருக்கு. உன்னை மாதிரி ஒன்னும் நான் கேவலமானவல்ல. ஏதோ போனா போதும் தான் நான் உன்னை ஃப்ரெண்டா வச்சிருக்கேன். அதுக்காக என் வாழ்க்கையை நீ கேப்பியா? இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இன்னமேட்டு என் முரளி கூடயும் என் கூடயும் பேசுற வேலை வச்சுக்கிட்ட, ஏன் என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்து அதுக்குள்ளார நீ நுழையலான்னு பார்த்த, இந்த கீதா சும்மா இருக்க மாட்டா சொல்லிட்டேன். ஏய் பூர்ணி, சொல்றது கேக்குதா இல்லையாடி? ஏய் பூர்ணி. கீதா, என்னாச்சு? கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஓ, அப்ப கனவா? என்னடி ட்ரீட் என்ன வேணும்னு கேட்டேன், சொல்லாம அமைதியா நிக்கிற. எனக்கு எதுக்குடி ட்ரீட்டு? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? ஏண்டி? இல்ல, முரளியை நீ லவ் பண்ண, உனக்கு முரளிய ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா முரளிக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அவருக்கு என்னைய தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ அப்படியே சைலண்டா ஒதுங்கிக்கிட்ட. பாத்தியா? எந்த பொண்ணும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாடி. உன் இடத்துல நானே இருந்திருந்தாலும் பயங்கரமா சண்டை போட்டிருப்பேன். உன்னோட குணம்லாம் எனக்கு வரவே வராது. என்னடி இது? நீ எனக்காக விட்டு கொடுத்த, அதுக்கப்புறம் உனக்காக நான் விட்டு கொடுத்தேன். ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் சகஜம் தானே? இதுல என்ன இருக்கு? அதாண்டி, உன்னை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். பரவாயில்லடி. என்ன ட்ரீட் வேணும்னு சொல்லு. ட்ரீட் எல்லாம் ஒண்ணு வேணாண்டி. அதெல்லாம் இல்ல, நீ சொல்லிதான் ஆகணும். கண்டிப்பா நான் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். சரி, உன் இஷ்டம் எதுவோ அதே வாங்கி கொடு. சரிடி. நம்ம கனவு கண்டிருக்கோம். நம்மளும் கோவமா பேசி அவளை உசுப்பேத்தி விட்டோம்னா கண்டிப்பா அவ நம்ம பேச்ச கேட்கவே மாட்டா. நம்ம இப்போதைக்கு அமைதியா சைலண்டா அவ எப்படி நம்மள ட்ரீட் பண்ணாலோ அதே மாதிரிதான் அவளை நம்ம ட்ரீட் பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். இவகிட்ட வெட்டி வீராப்பு காட்டணும், இவளும் நம்மள மீறிக்கிட்டு போவா. நல்ல வேலை
கோவத்துல ஏதாவது உளறி இருக்க போறேன். எப்படியோ தப்பிச்சிட்டேன். கீதா, என்கிட்டே வந்து ஏன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போற? எனக்கே வந்துட்டு அல்வா கொடுக்க போறியா? வீடு வேணா நானு பாருடி. நீ எப்படி என்னை நடிச்சு கவுத்தியோ அதே மாதிரி நடிச்சு கவுத்தி உன்னைய முரளிக்கிட்ட இருந்து பிரிக்கல, என் பேரு பூர்ணி இல்லடி. கண்டிப்பா இது நடக்கும். அப்ப இதே மாதிரி நடிச்சுக்கிட்டே தான் நான் இருப்பேன். என்னாலதான் உன்னால கண்டே பிடிக்க முடியாது பாரு. என்னடி இன்னும் பஸ்ஸே வரல? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. முரளி வரான் போலயே. அது முரளி தானே? ஆமாண்டி, அவர் தான் வராரு. என்னம்மா 2 பேரும் எங்கே நிக்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை முரளி, பஸ் வரல. காலேஜ் வேற டைம் ஆயிட்டே இருக்கு. ஓ ஆமாம்ல மேடம். என்ன மேடம் பேசவே மாட்டேங்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை முரளி, அதான் அவ சொல்லிட்டாளே பஸ் வரல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று பண்ணுவோமா? சொல்லுங்க. கீதாவை வண்டியில கூப்பிடுவான். கீதாவை போவேனான்னு சொல்லுவா. நம்மளும் வேணா நீ முரளி கூடயே போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பதான் அவ என்னைய புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வண்டியில ஏறவே மாட்டா. அப்ப ஒரே கல்ல 2 மாங்காய். கீதாவும் முரளி கூட போக மாட்டா, நம்மளும் அவ கூடயே பஸ் ஏறி போயிடலாம். சூப்பர் ஐடியா. என்ன முரளி? நான் வேணா வண்டியில் கொண்டு போய் இறக்கி விடுறேன்னு. இல்ல முரளி, நானும் இவளும் தானே நிக்கிறோம். பஸ் இப்ப வந்துடும். நாங்க 2 பேரும் பஸ்லயே வந்துடும். அதான் கீதா, 2 பேரையும் ஏத்திட்டு கொண்டு போய் இறக்கி விடுறேன். 2 பேரும் எப்படி கூட்டிட்டு போவீங்க? நான் இன்னைக்கு சுடிதாரும் போடல, ஹாஃப் சாரி வேற கட்டியிருக்கேன். ஓ ஆமால, பேசாம இப்படி பண்ணுவோமா? என்னது? முதல்ல கீதாவை கொண்டு போய் விடுறேன், அதுக்கடுத்து உன்னைய கொண்டு போய் விடுறேன். இல்ல வேணாங்க, நீங்க போங்க. அவ தனியா நிப்பால. என்ன கீதா, முரளி ஆசையா கூப்பிடுறாரு, போக பரவாயில்ல. நான் பஸ் வந்தோடனே பின்னாடியே வர போறேன். இதுல என்ன இருக்கு? கண்டிப்பா அவ போவே மாட்டா. நான் தனியா நிக்கிறேன்னு ஃபீல் பண்ணுவா. சரிடி. என்ன? இல்லடி, நான் முன்னாடி போறேன்னு சொன்னேன். நீ தானே சொன்ன பஸ்ல வரேன்னு. பஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருச்சுன்னா நீயே அங்க வந்துட போற. நான் முன்னாடி காலேஜ்ல போய் வெயிட் பண்றேன். என்ன இப்படி சொல்லிட்டா? நம்மளுக்காக வெயிட் பண்ணாம இவ பாட்டுக்கு கிளம்பி போறேங்கிறா. என்ன கீதா, கிளம்புவோமா? போலாம். சரி வா, வண்டியில ஏறி உட்காரு. இத வரேங்க. நீ பஸ் பிடிச்சு சீக்கிரம் வந்துரு, நான் போயிட்டு வரேன்டி. அடி பாவி, என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே. நான் எப்படி சொன்னா அவ எனக்காக நிப்பான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு எனக்கு தாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டா. இவளை புரிஞ்சிக்கவே முடியல. எனக்காக நான் சொல்றதெல்லாம் கேட்பான்னு நினைச்சா அப்போதைக்கு மாத்திக்கிட்டே இருக்கா. இதை எப்படிதான் நம்ம டீல் பண்றது? 2 பேரையும் சேர விடாம பண்ணலான்னு பார்த்தா கடைசியில பல்பு எனக்கு தான் கிடைக்குது. கடவுளே, ஒழுங்கா அப்பவே சொன்னாரு முரளி, முதல்ல அவளை கொண்டு போய் இறக்கி விடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்து இறக்கி விடுறேன்னு சொன்னாரு. நான் தான் கூமுட்டேன், பஸ்ல வரேன்னு சொல்லிட்டேன். அவரை இறக்கி விட்டுட்டு என்னையும் இறக்கி விட வந்தாருன்னா அறக்க பறக்க ஒண்ணுமே பேசாம வேகமா போய் இறக்கி விட்டுட்டு வந்திருப்பாரு. வேணான்னு சொன்னதுனால நல்லா 2 ஜாலியா ஜோடி போட்டுக்கிட்டு சுத்தம். எல்லாம் எனக்கு வேணும். நம்ம ஒண்ணு நினைச்ச கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு. பஸ் வேற இன்னும் காணோம். கடவுளே. இந்த மம்முதக்கிற்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமாய மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிருமா. சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு கோட்டில் வருகுதே, சத்தியமும் பத்தியமும் இப்ப தலை சுத்தி கிடக்குதே. ஓ உசுரே போகுதே முதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில. மாம தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனசு தாடிய மணி குயில. சொல்லுங்க. என்ன வண்டியில ஏறினதுல இருந்து அமைதியா வர? இல்ல ஒண்ணு இல்ல, கூச்சமா இருக்கு. பாருடா, என் கீதாவுக்கு வெக்கம் வருதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் கீதா, என் வண்டியில ஒரு 5-6 வாட்டி ஏறி இருப்பியா? ஏறி இருக்கேன். இப்பெல்லாம் வராத வெக்கம் இப்பதான் வருது இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, கிட்டத்தட்ட 1 வருஷமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு புதுசா தெரியல. ஆனா இப்ப இதே மாதிரி உனக்கு லைஃப் லாங் வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆசை தோசை. அப்பா என்ன 2 வருஷம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல? ஆமா, உங்க அப்பாட முத்துக்கட்டை போட்டுட்டாரு. சரி, உங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. என்ன சொன்னாவ? காலையில தான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லி சொன்னாவ. எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, இன்னும் நேர்ல தான் உட்கார வச்சு பேசணும். என்ன பேச போறீங்க? எனக்கும் கீதாவுக்கும் 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைங்கம்மா.
10 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறேன். அப்படியா சொன்னீங்க? இன்னும் என்னடி, உங்க அப்பா என்ன சொன்னாங்களோ அதை தான் சொன்னேன். ஏன் 10 வருஷம்னு சொன்னோன்னே பயந்துட்டியோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் இல்ல அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. போங்க. வர்றா. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. கேளுங்க. அது ஒண்ணும் இல்ல, எப்ப பாரு பூர்ணி நிக்கிறா, நான் அவளை விட்டு வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். உடனே டபக்குன்னு வண்டியில ஏறிட்ட. இல்ல அவளும் சொன்னாளா, அதனாலதான் வண்டியில ஏறினேன். இல்லடி, அவ சொன்னாலும் இல்ல முரளி நான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவியே, அதனாலதான் கேட்டேன். எனக்கு என்னமோ அவ மேல கொஞ்சம் டவுட்டு. என்னது டவுட்டா? ஆமா, உங்ககிட்ட சொல்லல. என்ன டவுட்டு? ஒரு மனுஷியால எப்படி திடீர்னு இப்படி மாற முடியும்? இப்பதான் நீ கரெக்டா யோசிச்சிருக்க. அதான். அதுவும் இல்லாம நேற்று ப்ரப்போஸ் பண்ணும்போது பூர்ணியும் இந்த குரு இருக்கான்ல. என்ன குருவா? ஆமாங்க, 2 பேரும் அங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க. நீங்க பாக்கலையா? இல்லையே, நான் பாக்கலையே. என்னன்னு தெரியல, நீங்க என் கூட பேசும்போதெல்லாம் பூர்ணி முகமும் குருவோட முகமும் அப்படியே கோவமா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு பூர்ணி மேல டவுட்டே வந்துச்சு. அதுவும் இல்லாம நேத்து உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு போயிட்டால, உங்களுக்கு தான் தெரியுமே, எங்க அம்மா சொன்னாங்களே. ஆமாண்டி. அதுக்கப்புறமா நைட்டு நான் ஃபோன் அடிச்சேன். அவ போனே எடுக்கலங்க. எப்பவுமே போன் அடிச்சு என்னடி ஏதடி அப்படின்னு சொல்லி கேப்பா. அன்னைக்குன்னு பார்த்து போனே எடுக்கல. அதுக்கப்புறமாவும் போன் எடுக்கல. இப்ப பஸ் ஸ்டாப்ல பார்த்து தான் பேசினேன். அப்ப கூட ரொம்ப தேங்க்ஸ் டி, உன்னாலதான் நானும் முதலையும் சேர்ந்துருக்கோம்னு சொன்னேன். அப்ப கூட அவ எப்படி சேர்ந்தீங்க என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் கேட்கல. இப்ப எல்லாத்தையும் அவ கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. எனக்கு என்னமோ அதுக்கப்புறமா தான் ரொம்ப டவுட் வந்துச்சு. இப்ப வாச்சு புரிஞ்சுக்கிட்டியே. நான் உன்கிட்ட சொல்றேன், அவ ஏதாவது சொன்னானா அதை உடனே நம்பிராது என்ன. இல்ல இல்ல, இனிமே பார்த்து சூதானமா நடந்துப்பேன். அந்த மாதிரி சொன்னா நானும் போவாம அங்கே இருந்துகிட்டு உங்களையும் தனியா அனுப்பிட்டு அவ கூட நான் வருவேன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா போல. இது வேணா நானு அதானே கீதாவா கொக்கா? இன்னமேட்டு என் ஊர்ல எனக்கு மட்டும் தானே. ஏதோ ஒரு வாட்டி நான் விட்டு கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப விட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் படிக்காத முட்டாள் இல்லல்ல. பரவாயில்லப்பா, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. அட பாவி, அப்ப எனக்கு மூளை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, இவ்வளவு நாளா பூர்ணி பேச்சு கேட்டுட்டு தானே வந்துட்டு இருந்த. இப்பதான் ஏதோ லைட்டா கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. அடே ஃப்ராடு. சரி வண்டி ஆட்டாத, ஓட்ட முடியாது. ஆளை சைஸையும் பாரு. எதா இருந்தாலும் வண்டியை நிப்பாட்டுறேன், அதுக்கப்புறமா வச்சுக்கோ சரியா? என்ன இங்கிட்டு போறீங்க? இங்கிட்ட ஒரு ஜூஸ் கடை இருக்கு. ஐயோ டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் டைம் இருக்கு, அவ வரட்டும் பொறுமையா. நம்ம ஜூஸ் கடையில போய் ஜூஸ் சாப்பிட்டுட்டு போலாம். சரி. கீதா. சொல்லுங்க முரளி. எனக்காண்டி தானே தாவணி கட்டிட்டு வந்த? ஆமா, நீங்க தான் பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் கட்டிட்டு வந்தேன். பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்க, போதுமா? சரி. அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். எத்தனை வாட்டி தான் கேப்பீங்க? சாகுற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன முரளி, நல்லா இருக்கும்போது எதுக்கு சாவ பத்தி பேசுறீங்க? எனக்கு பெரிய லட்சியமா இருந்துச்சு தெரியுமா? என்ன லட்சியம்? உன்னைய மடக்கிறது தான். அடப்பாவி, அதையே நான் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னமே என் வாழ்க்கையில சாதிக்க என்ன இருக்கு? இருக்கட்டும். கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த கீதா யாரு நீங்க பாக்க போறீங்க? அதுக்குதான் நான் இன்னும் 2 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமே. உங்க அப்பா தான் அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டாரு. ஃப்ராடு. புல் தூங்கும் பூவும் தூங்கும், புது காற்று தூங்கும், தூங்காதே நம் கண்கள் தான் ஏங்காதே, இந்த காதல் தான் பிடித்ததெல்லாம் பிடிக்கவில்லை, பிடிக்கிறது உன்முகம்தான். இனிக்கும் இசை இனிக்கவில்லை, இனிக்கிறது உன் பெயர்தான். எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில் பத்திரம். என்னம்மா, என்ன நடந்துச்சு? என்ன அதுங்க 2 கீழே இறங்கி வரலடி? என்னம்மா வராம இருக்காங்க? ஆமாண்டி, நைட் எதுவும் சண்டை சத்தம் கேட்டுச்சா இல்லையா? ஒண்ணுமே கேட்கலையே. என்னது, ஒண்ணுமே கேட்கலையா? ஆமாண்டி, ஒரு சவுண்டு கூட கேட்கல. கொஞ்ச நேரம் தான் லைட் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டாங்க போல. ஏமா பாண்டி பையகிட்ட சொல்லி விட்டியா இல்லையா? அம்மா நான் சொல்லிதாம விட்டேன். இங்க இருந்து போகும்போதே கோவமா தானே போனா. அப்புறம் என்ன நடந்திருக்கும் என்னன்னு தெரியலையேடி. ஒருவேளை எதையாவது பேசி ஈசி மயக்கி இருப்பாளோ? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. இந்த பைய கீழே இறங்கி வந்தாதான் தெரியும். விட்டுறாதம்மா, இந்த பையல இப்படியே விட்டேன்னு வையி, அப்படியே அந்த பிள்ளை பக்கத்து சாஞ்சிருவான். இப்ப குழந்தை வேற வந்துருச்சு, அவ்வளவுதான். அவன் கையிலே பிடிக்க முடியாது. நீதாமா பார்த்து சூதானமா நடந்துக்கணும். சரிடி.
என்னம்மா ஒண்ணு பேச காணா? அடியே, 2 ஜோடி போட்டுக்கிட்டு இறங்குதுடி. என்னது ஜோடி போட்டுக்கிட்டு இறங்குதா? நீ பேசின பேச்சுக்கு இந்நேரம் சண்டை போட்டுட்டுல இறங்கணும். அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல. மா, இம்புட்டு பேச்சு பேசினவன் அங்க போய் பொட்டி பாம்பா எப்படி அடங்கியிருப்பான்? ஐயோ, ஒரே மர்மமா இருக்கு. முதல்ல அந்த பைக்கிட்ட பேசுமா, என்ன பேசுனாங்கிறத கேட்டு சொல்லு. நான் போன வைக்கிறேன். சரிம்மா.